கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய ஓய்வு நாளை தேவனுடைய கரத்திலிருந்து நாம் ஒவ்வொருவரும் அவருடைய தயவு, இரக்கம், கிருபை, காருண்யம், ஒத்தாசை, அனுக்கிரகம், இரட்சண்யம், சகாயத்தினால் நாம் ஒவ்வொருவரையும் நிரப்பி இம்மட்டும் நம்மை கொண்டு வந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார், நாம் அவரோடு இருக்கிறோம். இம்மட்டும் நம்மை கொண்டு வந்திருக்கு நாம் ஏமாத்திரம் என்று சொல்லி எங்களை, என்னை, என் பிள்ளைகளை, முழு குடும்ப அங்கத்தினர்களை கர்த்தருடைய கரங்களுக்குள்ளாக தாழ்த்தி எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனே உயர்ந்திருப்பாராக என்று சொல்லி நான் தேவனை உயர்த்தி கனம் பண்ணி இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் யாவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேத வசன பகுதி யோசுவா 3:5 சொல்கிறது. யோசுவா 3:5, யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். ஸோ இங்கு பார்க்கிறோம், யோசுவா ஜனங்களை நோக்கி, the man of God or the servant of God Joshua said to the people and asked them to sanctify themselves to get miracles upon miracles from the Lord. So this word making us to understand we need to sanctify ourselves in each and every moment of our life, as long as we will live in the world, or till we will reach the heavenly kingdom along with our Jesus Christ. ஸோ பரிசுத்த தேவன் நம்மை இந்த பூமியில் இருக்கும் பரியந்தம் நம்மை சுத்திகரிக்கப்பட நமக்கு அற்புதங்களை செய்கிறவராய் அவர் வெளிப்படுகிறார். ஸோ நம்பர் 1 conditions apply. We need to sanctify ourselves. We need to be holy enough like Jesus. Be holy as our Lord is holy. ஸோ நம் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தராக இருக்கிறபடினாலே நாம் எப்பொழுதும் இயேசுவின் வசனத்தினாலும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலும் அவருடைய விலைமதிப்பற்ற இரத்தத்தினாலும் நாம் சுத்திகரித்து கொள்ளும் போது we could see, we could find, we could experience all kinds of supernatural powerful miracles keep on happening in all our matters, in all our territories, because we are sanctifying ourselves like the image of Jesus Christ. That's what we need to be holy always. Number 2, எப்படிலாம் என்னெல்லாம் இருந்தால் அற்புதங்கள் மேலே அற்புதங்கள் நடக்கும்னா, ஃபஸ்ட்டு நம்ம சுத்திகரிச்சுட்டே இருக்கும்போது we could get miracles upon miracles. Number 2 என்ன என்று பார்ப்போமானால், யோவான் 11:40 சொல்லுகிறது, if we faith our Lord, then we could see the miracles happening from the Lord. Even the dead body become a reviving body like Lazarus body. However, it was revived by the power of Jesus Christ and the words which is coming out from the Jesus Christ, like லாசருவே வெளியே வா என்ற ஒரு வார்த்தையிலே the power has been manifested over there in the dead body of Lazarus, and the dead body of Lazarus will get life and it get revived, and all the people surrounding Lazarus get astonished and enjoyed after seeing the revival body of Lazarus. ஸோ மரித்த லாசரு உயிரோடு எழுப்பப்பட்டார். காரணம், விசுவாசித்தபடினாலே, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசித்ததுனாலே தேவனுடைய மகிமையை, அற்புதத்தை கண்டிருக்க முடிகிறது. ஸோ நாம் தொடர்ந்து கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும், தொடர்ந்து வேத வசனங்களை விசுவாசிக்க வேண்டும், தொடர்ந்து பரிசுத்தாவின் அக்கினி அபிஷேகத்தை நாம் விசுவாசித்து அதை ஆப்ரேட் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். If we keep on operating the tongue talking language, then we could see the unimaginable miracles keep on happening without we are thinking in our mind and we are expecting from the Lord. So unimaginable and unexpectable miracles keep on happening in our all areas because of we are faith on God. So that's the power of the faith. However, we are keep on our Lord and words and the holy anointing. That's it. And third one, நம்முடைய விசுவாசம் அற்புதத்தை செய்கிறதாய் செயல்படுகிறது. Third one பார்க்கிறோம், Matthew chapter 19 verse 26 saying like this, all miracles are possible. அதாவது எல்லா அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறதுலே அவருக்கு ஒப்பானவர் அவர் மாத்திரமே. தேவனால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லத்தக்க அளவுக்கு everything is possible with our Lord என்பதை அவர் நிரூபித்திருக்கிறார். ரட்சிப்பு அவரிடத்திலே பாசிபிள், பரிசுத்த ஜீவியம் கர்த்தரிடத்திலே பாசிபிள், அண்ட் ஒரு டெட் பாடியை ரிவைவ் பண்ணுறது கர்த்தரிடத்திலே பாசிபிள், ஒரு நல்ல
ஸ்பெஷல் ஜாப் கொடுக்க கர்த்தரிடத்தில் பாசிபிள், ஆர் நல்ல பிஸ்னஸ் பண்ணி இன்கம் மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஹேஸ் டு கம் என்று நாம் நினைப்போமானால் that is also possible with the Lord. So A to Z whatever we need, even we unasked blessing also we can able to get it from the Lord, because everything is possible with our Lord. Nothing is impossible with our Lord. So அற்புதங்களை செய்கிறதிலே அவருக்கு ஒப்பானவர் அவர் மாத்திரமே. ஸோ அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஸோ எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் என்பதை நிரூபிக்கத்தக்கதாய் நம்முடைய கர்த்தர் எல்லா அற்புதங்களையும் அதிசயங்களையும் தொடர்ந்து செய்து அவர் பேர் அற்புதர் அதிசயமானவர் என்பதை நாமத்துக்கு ஏற்றார் போல வல்லமையை வெளிப்படுத்தி அற்புதங்களை செய்வார். இன்னும் எப்படிலாம் நமக்கு அற்புதங்கள் நடக்குது என்று பார்ப்போமானால், ஜெரேமியா சாப்டர் 31 verse 3 which is the phone number of Jesus Christ என்று சொல்லலாம். ஸோ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாததும் எட்டாவதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். என்ன பண்ணணும்? கர்த்தரை நோக்கி கேட்டுகிட்டே இருக்கணும். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லி கொடுத்திருக்கிறாரே. அது மாத்திரமல்ல, நாம் அவரிடத்தில் கேட்கும்போது இம்மிடியேட் some of the request has been replied immediately. Some of the request will be replied in the right time of the Lord's appointed time. We should not get weary because of it's getting delayed. ஸோ காலதாமதம் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. சில விண்ணப்பங்களுக்கு உடனே பதில் வரும், சில விண்ணப்பங்களுக்கு காலதாமதம் ஏற்படலாம், ஆனாலும் பதில் வரும். ஸோ நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட இட் மீன்ஸ் however we are spending time with our Lord's feet to pray with the Lord, just climbing the God's words of promises and just keeping our faith on our Lord and words, then all our applications or supplications or our petitions will be answered by our Lord in the right time. ஸோ அவரை கூப்பிட மறு உத்தரவு அருள செய்து நமக்கு எட்டாவதும் அறியாதமான பெரிய காரியங்களை அவர் அறிவிச்சுட்டே இருப்பார். ஃபஸ்ட்டு குட் நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். அடுத்தது பார்க்குறோம், யோபு 37:5 அவர் அந்த அற்புதங்களை அதிசயங்களை எப்படி செய்கிறாருன்னா, நம்ம புத்தி, நம்மளுடைய நாலேஜு, நம்முடைய படிப்பு, நம்முடைய தகுதி திறமை, நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி அற்புதம் செய்ய மாட்டார். கிரகிக்க முடியாத விதத்தில், அதாவது நாட் ஈவன் வி குட் இமேஜின் இன் அவர் மைண்ட் அண்ட் ஹார்ட், in the multiple manner or multi-dimension manner, our Lord is sufficient Lord who can do the unimaginable and unusual miracles. He will do and he will manifesting his supernatural power in all our matters and all our areas. Because ஏன் அப்படி கிரகிக்க முடியாத விதத்தில் அற்புதங்களை செய்கிறார் என்று பார்ப்போமானால், இங்கே பார்க்கிறோம் யோபு 33:4 சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் தந்தது என்று யோபு சொல்லுகிறார். ஸோ நம் ஜீவிப்பதே இட்ஸ் நாட் பை அவர் ஸ்ட்ரென்த் ஆர் இட்ஸ் நாட் பை அவர் குவாலிஃபிகேஷன், இட்ஸ் நாட் பை அவர் டேலண்ட் ஆர் நத்திங். நான் வாழ்வது என்னோட டேலண்ட்டு, படிப்பு, தகுதி, திறமை, கலரு இதனாலலாம் இல்லை. ஐ ஆம் லிவிங் பிகாஸ் ஆஃப் த லார்ட்ஸ் கிரேஸ், தட் 100% கன்ஃபார்ம். ஸோ கர்த்தருடைய கிருபையினாலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸோ கர்த்தருடைய தயவு இரக்கம் நமக்கு வெளிப்பட கிருபை வெளிப்பட சர்வ வல்லவனுடைய சுவாசம், கர்த்தர் கொடுக்குற சுவாசம் தான், ஆக்சிஜன் தான் நம்மளை மட்டும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை இயக்கி கொண்டிருக்கிறது. ஸோ கர்த்தருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது என்று யோபு அறிக்கை செய்யத்தக்க அளவுக்கு யோபு நிதானமாய் பேசினான். யோபு எல்லாவற்றிலும் தேவனை நம்பிக்கொண்டே இருந்தான். என்னை கொன்று போட்டாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தான். அதனால் அவன் வெட்கப்பட்டு போனான்னா, நோ, நெவர். He never put to shame. Instead, whatever he lost in the old time or earlier time, everything he restored double portion of blessings in the later part of Job. Whatever he lost, எதெல்லாம் இழந்து போனானோ எல்லாத்தையும் ரெண்டத்தனையாய் யோபு 42:10 தேவன் யோபுக்கு டபுள் த போர்ஷன் blessing கொடுத்து ஆசீர்வதித்தார். So this is what the secret of all kinds of miracles or countless blessings happening. So we should follow those kind of 5 points, then we also will get those kind of supernatural miracles and countless blessings throughout our life, and we will honor our Lord above all. God bless you all. Amen.